பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வேறு லெவலுங்க. வியானா தாங்க கேமு. அப்பா சாமி, பிக் பாஸ் சொன்ன மாதிரி நான் அதை எதிர்பார்க்கல. ஆனால் வெரி 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 வெல்டன் சொன்னார்ல பிக் பாஸு, அதே தான் நானும் சொல்கிறேன். வேறு லெவல்மா, பக்காவா. இவங்களுக்கெல்லாம் தெரியாது ஒரு சின்ன பொண்ணு இது ஒரு ஜெனிலியா மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு இருக்க புரிதல், அதுக்கு இருக்க கேம் சென்ஸு எவனுக்கும் இல்லை. என்ன நடக்குதுங்கிறத அப்படியே சொல்லுது, வச்சு செய்துங்க. வியானா தான் வேறு லெவல் என்னை பொறுத்தவரையிலையும். க்ளீனாக சொன்னிச்சு பாருங்க. இந்த வீட்டில் வந்த புதுசில் எல்லாட்டையும் ஒரு கான்சியஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதாவது கேமராவில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம வெளியில் ப்ரோமோவில் வரணும், நம்ம பாப்புலராக ஒரு இதில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கான்சியஸில் இருந்தாங்க. ஆனால் அது இப்போ யாருக்கும் இல்லை. எல்லாம் தூங்குறாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க, தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க. அப்படிங்கிறத ஓப்பனாக போட்டு உடச்சிருச்சுங்க. வேறு லெவல் பண்ணிருச்சு. அந்த கான்சியஸ்லாம் மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி க்ளீனாக ஓப்பனாக சொல்லிருச்சு. எனக்கு என்னென்னா இந்த வீட்டில் இதை தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிருச்சு. மரண குத்து. நேற்று அடித்த அடியில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீ ப்ரோமோவில் கூட வியானா பற்றி ஒன்றுமே வரல பாருங்கள் நேற்று. ஆனால் 24 ஹவர்ஸ் பார்த்தவங்க, அப்புறம் எபிசோடு பார்த்த பிறகு தான், டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, வேறு லெவலில் இருக்க எபிசோடு அப்படிங்கிற மாதிரி மிரண்டிருப்பாங்க. அதான் அடுத்த நாள் ப்ரோமோ பார்த்தீங்களா, வியானா தான் ப்ரோமோ. ஏன்னா அடித்த அடி அந்த மாதிரி ஓட விட்டுருச்சு, எல்லாரையும் ஓட விட்டுருச்சு. வினோத்தெல்லாம் முடிஞ்சு கதை. ஐயோ, வினோத் ஆல்ரெடி யாரையும் கிஸ் பண்ணி விட்டான்னு வேறு கேஸ் வேறு வாங்கிட்டாப்புல தம்பி. அதான் சொல்கிறேன்ல, பாப்புலர் ஆகணுன்னு திவா கூட சேர்ந்தாப்புல. அது அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாமல் வன்மத்தை கக்கி, அதுவும் கமருதீனோட சேர்ந்து நல்லா இருக்க முடியுமா? அவன் இப்போ தான் திருந்துற மாதிரி இருந்தான். இந்த நேற்று எபிசோடு பார்த்தீங்களா, அவன் வன்மத்தில் உள்ளே உட்காந்துருக்கான். அப்படியே பொறுமையாக உட்காந்துருப்பான். கமருதீன் மாதிரிலாம் வன்மமாலாம் இருக்க முடியாதுங்க. அது ஃப்ராட். அது பிளேட்டை மாற்றி திருப்பி போடும். கேமை உங்கள் விஜய் சேதுபதி பக்கமே அடித்து விடுவான். அதுதான் சொல்லுது. இந்த வீட்டில் எனக்கு சில பிடிக்காதது என்ன இருக்குன்னா, சில பேர் சில வார்த்தைகள் சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, அதை எல்லோரும் சிரிக்கிறாங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் அதே வார்த்தையை வேறு யாரும் சொன்னால், அவங்களுக்கு பிடிக்காதவங்க சொன்னாலோ, இல்லை ஒருத்தவங்க 2 பேர் தனியாக நின்று சொன்னாலோ, அதுக்கு இந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்க புரியுதா? அதை தான் திவார் சொல்கிறாரு. கேனையன்னு ஒரு வார்த்தை இருக்குமா, எங்கள் ஊரில் சைட்லலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி நீ அமுக்கிக்கிட்டு உட்காந்துருந்தீன்னு வச்சுக்க, அவங்கள பேச விட்டு நீ உட்காந்தின்னு வச்சுக்கொண்டு கேனையாக்கிட்டு போயிடுவாங்க. அதனால தான் அடிக்கிறேன் திரும்ப. இவங்கெல்லாம் எதுக்கு விட்டுட்ருக்கேன், நான் மட்டும் பேசாமல் இவங்க பண்ணுற மாக்குக்கு, இவங்க எனக்கு பேசுகிற பேச்சுக்கெலாம் நான் அமைதியாக இருந்தேன்னு வச்சுக்க, என்னை கேனையானை ஆக்கிட்டு போயிடுவாங்கம்மா. அதனால தாம்மா அடித்து திரும்ப அடிக்கிறேன். அதோட நான் மதுரைக்காரமா அப்படி தாம்மா அடிப்பேங்கிற மாதிரி அடிக்கிறாரு. ஏன்னா பார்வும் மதுரைக்காரி தானே, அதனால தான் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் பார்வு சரியான கிரிமினலுங்க. எல்லாத்தையும் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே சாமி போட்டுக்கிட்டு ஊன்னு கேட்டுக்கிட்டு அப்சர்வ் பண்ணுது. பாருக்கு பயம் வந்துருச்சு. வியானா இஸ் வெரி 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 டேஞ்சரஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன இப்படி அப்சர்வ் பண்ணுறா, அடித்து பொழந்து எடுத்துட்டால. பிக் பாஸே தலையிட்டு அப்ரிசியேஷன் கொடுக்குறாரு. என்ன மாதிரியான அடி, தெளிவாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது, தைரியமாக இருந்தது அப்படின்னு அடிச்சுட்டார்ல. மிரண்டாங்க. சரியாக இருந்தது, தெளிவாக இருந்தது, புரியும்படி இருந்ததுன்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கு பாருங்க. அதுவும் நமக்கு புரியும்படி இருந்தது. வேறு லெவல் மாணி. அப்புறம் வியானா சொல்லுது, இந்த வீட்டில் எப்படின்னா டாஸ்க் எப்படி விளையாடுறோம் அது மட்டும் இல்லைம்மா, கேரக்டர் தான்மா ப்ளே பண்ணோம் அப்படிங்கிறாரு. ஆமாண்ணே அதுவும் தானே. ஏன்னா இவரே அப்படி தான் இருக்கார். ஆனால் இவர் ஓரளவு நல்லவர் தான் இருக்கார். திவார் நல்லவர் தான். அவர் இந்த நடிப்பை மட்டும் கொஞ்சம் காமெடியனாக மாறிட்டார்னா ஓகே. நடிப்பு அரக்கன்னு சொல்லாமல் காமெடியன். இப்போ எப்படி சிவா சொல்லுவார் பார்த்தீங்களா, சிவா அகில உலக சூப்பர் ஸ்டார்னு, அந்த மாதிரி சொல்லிவிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். இவர் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டுறாரு. அதான் பிரச்சனை. மற்றபடி பிக் பாஸ்க்கு இவர் தான். பிக் பாஸ் கேமுக்காகவே செதுக்கி எடுத்து வரப்பட்ட ஒருவர் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தான். நடிப்பை விட்டுருங்க, நடிப்பு தனி. நடிப்பு காமெடியான வேணால் இருக்கலாம், ஹீரோவெல்லாம் இருக்க முடியாது. பட் பிக் பாஸில் அலற வர்றது, அடித்து பறக்க வர்றதுன்னா திவாகரை
வேறு லெவலுங்க அவர். வியனா அளவுக்குலாம் யாரும் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்சர்வேஷன்னா அப்படி ஒரு அப்சர்வேஷனு. அதாவது என்ன தான் வந்து ஸ்லோவாக சொன்னாலுமே சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் எதிரி கூட்டத்தை ஓட விடுதுங்க. வேறு லெவல் மாணி, வேறு லெவல், பெஸ்ட்டுங்க. அது எபிசோடில் வந்து பார்ப்போம். வேறு மாதிரி இருக்க போகுது. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.